வரலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஒரு மினி விலாகு அண்டு ஒரு மார்னிங் ரொட்டீன்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிக்கலாம். அதே சிலிண்டர் வேறு முடிஞ்சிச்சு. அதனால் வந்து அடுப்பில் தான் நாங்களே வந்து டீலாம் போடுறோமா. அதனால் வந்து அடுப்பில் எங்கள் அம்மா வந்து டீயை போட்டு வந்து கொடுத்தாங்க. சரின்ட்டு டீ எல்லாம் குடிச்சதுக்கப்புறம் காப்பி வந்து குடிச்சிட்டேன். காப்பி வந்து குடிச்சிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா என் தம்பி என் மகன் வந்து சீவல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி, நான் வந்து சீவல் எடுத்து கொடுத்து காப்பி ஒரு வழியாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கீரை வாங்கி வச்சுருந்தேன். சரின்ட்டு வேலைக்கிழமை தானே அப்படின்றதுனால கீரை வந்து கடையலாம் அப்படின்ட்டு வந்து கீரையை வாங்கி அலசி போட்டுட்டு கீரைக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து சமைப்பேன் அப்படின்றது வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமையல் குறிப்பு எது போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீரைக்கு தேவையானது என்னென்னு பாருங்கள். கீரையை வந்து அலசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், வெள்ளைப்பூடு, பிறகு வத்தல், புளி இதெல்லாம் போட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பையும் கழுவி வந்து போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் வச்சுருந்தேன், பையன் அழுகுறான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போய் தக்காளி வெங்காயத்தையும் கட் பண்ணி வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு வெள்ளைப்பொடி எல்லாத்தையுமே போட்டு வச்சாச்சு. அடுப்பு வந்து வச்சுட்டு மொத்தமாக வந்து நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சிம்பிளாக தாளிப்பு வந்து போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கீரை குழம்பு வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வைப்பீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையனை வந்து பால்வாடி கூட்டு போகலான்னு சொல்லிட்டு பால்வாடிக்காக கிளப்பி கூப்பிட்டு போகிறேன். ஸோ அவனே வந்து இதில் வந்து வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஃபுல்லாக பாருங்கள். பால்வாடியில் போய் விடுற முடிய அதுக்கப்புறம் பால்வாடி உள்ளே போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், எதில் உட்காந்துருக்கேன், என்ன செய்கிறான் அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே எடுத்திருப்பேன். ஸோ ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே பாருங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு என்னோடய வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பை பை, டாட்டா. படிக்கிறதுக்கு வந்தியாச்சு. மண்ணா இருக்கும், அது பாட்டுக்கு மண் இருக்கும். என்ன செய்யுது, நீ பாட்டுக்கு போ நன்னதுக்கு போவோம். டக்கு நட. நல்லா இருக்கா? சரி, நெல்லு வந்து நான் வந்து பால்வாடிக்கு வந்து போகிறேன். ஸோ தம்பி வந்து விட போயிருந்தேன். அப்போ வந்து இப்போ வந்து போய் கூப்பிட போகிறேன். ஸோ டைம் ஆயிடுச்சு, 12 மணி ஆக போகுது. போய் சாப்பாடு விட்டுட்டு அப்படியே அவனை கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதனால் வந்து நான் போகிறேன். அங்கே என்ன நடக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுக்கிறேன். எடுக்க முடிஞ்சால் எடுத்துருவேன். ஸோ எடுக்க முடியாட்டி பார்ப்போம். வெயில் சரியான வெயில் மக்களே, அநியாயத்துக்கு வெயில் அடிக்கும். இங்கே பாருங்கள், இவன் வந்து என்ன செய்கிறான்னா, நிழல் இருக்குது இங்கே தான் உட்காருவா, 2 பேர் உட்காந்துட்டு அப்புறமா போவோம் அப்படின்ட்டு இருக்கான். இல்லையா? வாயா போவையா, வா தம்பி எஞ்சிருவான், ஓடியா. சரி, நீ நான் போயிட்டு வரட்டா. சார் வெயிலில் பாருங்க இப்படி துண்டு போட்டு வராருன்னு. ஓடியா, வரலையா. ஏய் வாயா. சரி, நான் போகிறேன், நீ இரு.